ஒருவர் உங்களிடம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரா என்று உங்கள் போனை பார்த்து மணிக்கணக்கில் காத்திருக்கிறீர்களா? என்னை விட்டு போகாதே என்று உங்கள் சுயமரியாதையை தூக்கி எறிந்து யாரிடமும் கெஞ்சி இருக்கிறீர்களா? நீங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையை கடந்து வந்தவரா அல்லது இப்போ அதுல தவிக்கிறவரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் என்று ஒரு கசப்பான உண்மையை தெரிஞ்சுக்கணும். காதலுக்காகவோ நட்புக்காகவோ நீங்கள் எவ்வளவு தாழ்ந்து கெஞ்சுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் மதிப்பு உடைந்து போயிடும். பிச்சை கேட்டு கிடைக்கிற அன்பு ஒருபோதும் நிலைக்காது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? யாரிடமும் கெஞ்சாமலேயே எப்படி உங்கள் மதிப்பை உயர்த்தி அவர்கள் உங்களை தேடி வர வைக்கலாம்? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட அந்த 5 ரகசியங்களை இப்போ சாணக்கிய தந்திரம் மூலமாக நாம தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். இந்த வீடியோவை கவனம் சிதறாம முழுசாக பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரிடமும் கெஞ்சிற அந்த பழைய நீங்க இனிமே இருக்க மாட்டீங்க. உங்கள் சுயமரியாதையை கிரீடமாக அணிந்த ஒரு புதிய வலிமையான மனிதராக மாறுவீங்க. வாருங்கள், கெஞ்சிறத நிரந்தரமா நிறுத்தி மதிப்போட உலகத்தை ஈர்க்கிற கலையை கத்துக்கலாம். காதலிலோ நட்பிலோ ஒருவரிடம் அன்பை கேட்டு கெஞ்சிறது நாம நம்மளே துரோகம் பண்ற மாதிரிதான். என்னை விட்டு போகாதேன்னு கெஞ்சிற அந்த நொடியிலேயே அவர்களுக்கு உங்களை பற்றிய மரியாதை குறைய ஆரம்பிக்கும். மனித மனசு ரொம்ப விசித்திரம். தன்னிடம் எளிதாக கிடைக்கிறவர்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் அது மதிக்காது. கெஞ்சிறது உங்கள் பலவீனத்தை காட்டுறது மட்டுமில்ல, உங்களை நீங்களே தாழ்த்துறதுக்கும் சமம். நீங்கள் எவ்வளவு ஒருவர் பின்னால் ஓடுகிறீர்களோ அவ்வளவு அவர்கள் உங்களை விலகி போவார்கள். உண்மையான அன்பு கண்ணீர் விடியும் கையேந்தியும் வாங்க வேண்டியதில்லை. அது 2 மனசுகளுக்கு நடுவில் இயல்பாக உருவாக வேண்டிய ஒரு உணர்ச்சி. நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒருவரை பிடிக்க முயற்சிச்சீங்கன்னா அது இன்னும் வேகமா தப்பிச்சு போயிடும். ஆனால் ஈர்ப்பு வேற விஷயம். அது உங்கள் நன்னடத்தை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை மூலமா உருவாகும் காந்தம் மாதிரி. நீங்கள் உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி செஞ்சு கொண்டே இருந்தா உங்களை சுற்றியவர்கள் தானாகவே உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. அன்பை கெஞ்சிறவன் தனது அதிகாரத்தையே மற்றவர்களிடம் கொடுத்து விடுறான். ஆனா ஈர்க்க தெரிந்தவனோ எந்த உறவிலும் கட்டுப்பாட்டை தன் கையிலேயே வைக்கிறான். நீங்கள் உங்களுடைய மதிப்பை உணர்ந்து ஒரு ராஜா மாதிரி நடந்தா நேற்று உங்களை உதாசீனம் பண்ணினவர்களே நாளைக்கு உங்களை தேடி வருவாங்க. உங்கள் நேரத்தையும் குணத்தையும் சுயமரியாதையையும் யாருக்காகவும் மலிவாக்காதீங்க. உங்களை நீங்கள் ஆழமாக நேசிக்கலாம். ஆனால் அந்த நேசத்திற்காக உங்கள் அடையாளத்தை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. இல்லை என்றாலும் உங்கள் வாழ்க்கை பயணம் கம்பீரமாக தொடரும் என்ற மனநிலை இருக்கணும். இதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த சுதந்திரம்தான் மற்றவர்களை உங்களிடம் ஈர்க்கும் சக்தி. நீங்கள் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருந்தால் உங்கள் மதிப்பு குறையும். அரிதாக கிடைக்கிற விஷயங்களுக்குத்தான் உலகம் அதிக மதிப்பு கொடுக்கும். அதனால் உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்காதீங்க. உங்கள் நேரம் ஒரு விலைமதிப்புள்ள பொருள். அதை யாருக்கும் எளிதாக தரக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கும்போது, உங்கள் லட்சியத்தில் கவனம் செலுத்தும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் எளிதில் கிடைக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் அவர்கள் உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. எப்போதும் ஒருவர் பின்னால் ஓடுறது உங்கள் மதிப்பை குறைக்கும். மாறாக உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுங்க. உங்களை பார்க்க வேண்டுமென்னால் அதற்கே ஒரு மதிப்பு இருக்கணும். இந்த அணுகுமுறைதான் உங்களை வித்தியாசமான ஆளுமையாக மாற்றும். ஒருவருடன் அளவுக்கதிகமாக ஒட்டி கிடப்பது பாதுகாப்பற்ற மனநிலையை காட்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே ஒரு தனி உலகம் இருக்கணும். அந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் அனுமதி கிடைக்காது. நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களை அவர்கள் மிஸ் பண்ணணும். அதற்காக நீங்கள் சமூக இடைவெளியை சரியாக பராமரிக்கணும். ஒரு வைரம் மாதிரி உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். அரிதாக வெளிப்படுங்க. அப்போதுதான் உங்கள் இருப்பு மதிக்கப்படும். உங்கள் அணுகுமுறை ராஜதந்திரம் போல இருக்கணும். அதுதான் நீண்ட காலத்தில் உங்கள் மதிப்பை பாதுகாக்கும். உறவுகளில் ஒரு மனிதனை தொடர்ந்து ஈர்க்க வைப்பது சிறிய அளவிலான மர்மம்தான்.
நீங்கள் உங்களை ஒரு திறந்த புத்தகமாக எல்லோருக்கும் காட்டிட்டீங்கன்னா அவர்கள் உங்களை முழுசாக புரிஞ்சுகிட்ட பிறகு சலிச்சு போயிடுவாங்க. மனிதர்களுக்கு எப்போதும் புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களில்தான் ஆர்வம் அதிகம். உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஒரே நேரத்தில் யாரிடமும் சொல்லாதீங்க. உங்கள் சில பக்கங்கள் எப்போதும் ரகசியமாக இருக்கட்டும். அந்த மர்மம்தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டும். நீங்கள் பேசும்போதும் எல்லாவற்றையும் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. தேவையானதை மட்டும் அளவாக பேசுங்க. உங்கள் உணர்ச்சிகளையும் எளிதாக வெளிப்படுத்தாதீங்க. நீங்கள் எப்போது கோபப்படுறீங்க, எப்போது சோகப்படுறீங்கன்னு மற்றவர்களுக்கு தெரிஞ்சுட்டா அவர்கள் அதை பயன்படுத்தி உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அடுத்த நகர்வு என்னன்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும். அப்போதுதான் அவர்கள் உங்களை மரியாதையோடு அணுகுவாங்க. நீங்கள் எளிதாக கணிக்கக்கூடிய மனிதராக இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உங்களை எப்படி கையாளணும் என்று புரிஞ்சிடும். ஆனால் உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆழம் இருந்தா அவர்கள் உங்களை அணுகும்போது கவனமாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாய் இல்லாம ஒரு சுவாரஸ்யமான கதையாய் இருக்கணும். உங்கள் சாதனைகள் சத்தமில்லாம நடந்தாலும் அதன் முடிவுகள் பெரிய தாக்கத்தை உருவாக்கணும். நீங்கள் உங்களை பற்றிய எல்லாவற்றையும் சொல்லாம கொஞ்சம் இடத்தை மற்றவர்களின் கற்பனைக்கு விட்டீங்கன்னா அது உங்களுக்கே ஒரு பெரிய பலம். வாழ்க்கையில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஒரு நபரையோ அல்லது ஒரு உறவையோ தங்கள் வாழ்க்கையின் மையமாக மாற்றிக்கிறது. ஆனா ஒரு வலிமையான மனிதன் எப்போதும் தனது லட்சியத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் முதலிடம் கொடுப்பான். நீங்கள் ஒருவரை தேடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மதிப்பு அவர்களிடம் இருக்கும். ஆனால் உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மதிப்பு உங்கள் கையிலே இருக்கும். உறவுகள் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கக்கூடாது. உங்களிடம் தெளிவான நோக்கமும் பொருளாதார வலிமையும் இல்லாத போது இந்த உலகம் உங்களை எளிதாக உதாசீனம் பண்ணும். நீங்கள் நல்லவராயிருந்தாலும் சாதனைகள் இல்லை என்றால் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்காது. அதனால் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் ஒருவரை குஷிப்படுத்துவதற்காக வீணாக்காதீங்க. உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதில் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் பொருளாதார ரீதியாக வலுவாக ஆனதும் தன்னம்பிக்கை தானாகவே அதிகரிக்கும். அந்த தன்னம்பிக்கையே உங்களை மற்றவர்களுக்கு கவர்ச்சியாக காட்டும். பலர் உறவுகளில் தோற்றுப்போன பிறகு தங்களுடைய வாழ்க்கையையே நிறுத்திக்கிறாங்க. ஆனா ஒரு புத்திசாலி மனிதன் அந்த தோல்வியை எரிபொருளா மாற்றிக்குவான். எனக்கு யாரையும் விட என் லட்சியம் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா மற்றவர்கள் உங்களை விட்டு போயிடுவாங்களோன்னு பயம் குறையும். பயமில்லாத மனிதன்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவன். இந்த உலகம் வெற்றியாளர்களைத்தான் பின்தொடரும். நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போனதும் ஒரு காலத்தில் உங்களை உதாசீனம் பண்ணினவர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. உறவுகளில் பெரும்பாலும் ஏமாற்றம் வர காரணம் நாம் மற்றவர்களின் வார்த்தைகளை அப்படியே நம்புறதுதான். ஆனா ஒரு புத்திசாலி மனிதன் வார்த்தைகளை விட செயல்களை கவனிப்பான். நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்வது சுலபம். ஆனா அது உண்மையா என்பதை அவர் நடத்தையில்தான் தெரியும். ஒருவர் உங்களை மதிக்கிறாரா இல்லையா என்பதை அவர் செயலில்தான் புரியும். பேசுறது ஒரு விஷயம், செய்வது இன்னொரு விஷயம். இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் உங்களை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு செயல்களில் உங்களை உதாசீனம் பண்ணுறார்னா அந்த வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அதிகமாக பேசுறவர்கள் பல நேரங்களில் எதையும் செய்து காட்ட மாட்டாங்க. ஆனா செயல்களில் கவனம் செலுத்துறவர்கள் தேவையில்லாத விளக்கங்களை கொடுக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரை வைத்துக்கணும், யாரை விளக்கணும் என்பதை தீர்மானிக்க அவர்களின் கடந்த கால செயல்களை பாருங்கள். அதுதான் உண்மையான அளவுகோல். நீங்களும் உங்கள் மதிப்பை வார்த்தைகளால் நிரூபிக்க முயற்சிக்காதீங்க. உங்கள் செயல்களே உங்கள் அடையாளமாக இருக்கட்டும். உங்களை உதாசீனம் பண்ணுறவர்களிடம் மீண்டும் மீண்டும் சென்று உங்கள் நியாயத்தை விளக்கிறது உங்கள் மதிப்பை இன்னும் குறைக்கும். எங்கே உங்கள் இருப்பு மதிக்கப்படலையோ
அங்கே இருந்து அமைதியாக விலகிறதுதான் சரியான முடிவு. உதாசீனம் என்பது ஒரு மறைமுகமான செய்தி. உனக்கான இடம் இங்கே இல்லைன்னு அதை புரிந்து கொண்டு விலகிறதுதான் புத்திசாலித்தனம். சண்டையிட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் அமைதியான விலகல்தான் மிகப்பெரிய பதில். அது 1000 வார்த்தைகளை விட அதிக தாக்கத்தை கொடுக்கும். ஒரு சிங்கம் தன்னை மதிக்காத கூட்டத்தில் இருந்து விலகினாலும் அதன் கம்பீரம் குறையாது. அதேபோல நீங்களும் உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுத்து எந்த உறவிலும் ஒட்டி கிடக்காதீங்க. விலகிற தைரியம் உங்களுக்கு வந்ததும் உலகம் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். உங்களை உதாசீனம் பண்ணுறவர்களிடம் இருந்து விலகினீங்கன்னா உங்கள் மனசுக்கு அமைதி கிடைக்கும். உங்கள் கவனம் உங்கள் லட்சியத்தில் அதிகரிக்கும். உங்கள் வெற்றியே அவர்களுக்கு பதிலாக மாறும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாததால்தான் பலர் உறவுகளில் தோல்வியடைகிறார்கள். கோபம், ஏக்கம், பொறாமை, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு மனிதனின் முடிவுகளை கெடுக்குது. நீங்கள் எவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்களோ அவ்வளவு எளிதாக மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியும். அதனால் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா விஷயத்துக்கும் ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க. சில நேரங்களில் அமைதியே மிகப்பெரிய பதில். நீங்கள் எப்போது என்ன உணருறீங்கன்னு மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கணும். அது உங்கள் பலம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது கல்லாக இருப்பதல்ல, அது எப்போது யாரிடம் எவ்வளவு வெளிப்படுத்தணும் என்று தெரிஞ்சிருப்பது. ஒரு பிரச்சனை வந்தா கத்துறதாலோ அழுறதாலோ தீர்வு கிடையாது. அங்கே தேவை நிதானமான சிந்தனை. உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களை சார்ந்திருக்கக்கூடாது. உங்கள் உணர்ச்சிகளின் கட்டுப்பாடு உங்கள் கையிலேயே இருக்கணும். உங்களை மற்றவர்கள் எப்படி நடத்துறாங்கன்னு கவனிக்கிறதாலேயே பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கண்களை மூட விடாதீங்க. ஒருவர் உங்கள் வாழ்க்கைக்கு தகுதியானவரா இல்லையா என்பதை அவர் உங்களுக்கு தருற மரியாதை, அவர் காட்டுற அக்கறை, இதை பொறுத்து தீர்மானிக்கணும். போலியான வார்த்தைகளால் மயங்காதீங்க. உண்மையான அன்பு செயல்களில்தான் தெரியும். இந்த உலகத்தில் வார்த்தைகள் ரொம்ப மலிவானவை, ஆனா உண்மையான செயல்கள்தான் அரிதானவை. அந்த அரிதான செயல்களை செய்பவர்களுக்கு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். உங்களை மதிக்காதவர்களிடமிருந்து விலகி நிற்பது தோல்வியில்லை, அது ஒரு வலிமையான முடிவு. பலர் ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டதும் அவர்களிடம் திரும்பி போய் தங்களை நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனா அது உங்கள் மதிப்பை இன்னும் குறைக்கும். எங்கே நீங்கள் மதிக்கப்படலையோ அங்கே இருந்து விலகி நிற்பதுதான் சரியான ராஜதந்திரம். உங்கள் நேரமும் ஆற்றலும் விலை மதிப்புள்ளவை. அதை தவறானவர்களிடம் வீணாக்காதீங்க. உங்கள் அமைதியான விலகல் அவர்களுக்கு பெரிய பதிலாக இருக்கும். ஒரு உறவு சமமான மரியாதையை அடிப்படையாக கொண்டது. அது ஒரு தலைப்பட்சமா மாறினா அது ஒரு சுமையாகிவிடும். அந்த சுமையை சுமந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் அன்பை திணிக்காதீங்க. தகுதியானவர்களுக்கு மட்டுமே உங்கள் இதயத்தை திறக்கணும். உங்களை அலட்சியப்படுத்துறவர்களிடம் இருந்து விலகி உங்களை நீங்களே வளர்த்து கொள்ளும் அந்த தனிமை ஒரு பெரிய சக்தி. அந்த தனிமையில்தான் நீங்கள் ஒரு வலிமையான ஆளுமையாக மாறுவீர்கள். சுயமரியாதை என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய சொத்து. எந்த உறவும் அதைவிட முக்கியமல்ல. ஒரு உறவில் உங்கள் மரியாதை குறைக்கப்படுறதுனா அது உங்களுக்கு தேவையில்லாத உறவு. பலர் அன்புக்காக தங்கள் மரியாதையை விட்டுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கே காதல் இல்லை, அது அடிமைத்தனம். நீங்கள் உங்களை மதிக்காதவரை இந்த உலகம் உங்களை மதிக்காது. உங்கள் எல்லைகளை தெளிவாக நிர்ணயிக்கணும். எதை சகிக்கலாம், எதை சகிக்கக்கூடாது என்று தெரிஞ்சிருக்கணும். ஒருவர் உங்களை ஒருமுறை அவமதித்தார்னா அதை மீண்டும் செய்ய அவர்களுக்கு தயக்கம் இருக்காது. அதனால் முதல் முறையிலேயே உங்கள் நிலைப்பாட்டை காட்டணும். சில நேரங்களில் பேசாமல் விலகுறதே பெரிய பதில். சுயமரியாதையை விட்டு கொடுத்து கிடைக்கிற அன்பு விஷம் மாதிரி. ஆரம்பத்தில் இனிமையாயிருக்கும், ஆனா பின்னாடி அது உங்களை காயப்படுத்தும். உங்கள் மதிப்பை நீங்களே நிர்ணயிக்கணும். நீங்கள் உங்களை எப்படி நடத்துறீங்களோ அதேபடி உலகமும் உங்களை நடத்தும். உங்களை நீங்களே உயர்ந்தவராக நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் பேச்சிலும் நடையிலும் தன்னம்பிக்கை தானாகவே வரும். அந்த தன்னம்பிக்கையே மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்தணும் என்பதை தீர்மானிக்கும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு வைத்து உங்கள் மதிப்பை அளவிடாதீங்க. அது ஒரு பெரிய தவறு.
நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உலகமும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்கள் தரத்தை உயரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் தகுதியானவர்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கைக்குள் வர முடியும். பேச்சை குறைத்து செயல்களில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதிகமாக பேசுறவர்கள் தங்களுடைய ஆற்றலை வீணாக்குறாங்க. ஆனா அமைதியாக செயல்படுறவர்கள்தான் பெரிய சாதனைகளை அடைவாங்க. நீங்கள் குறைவாக பேசினீங்கன்னா உங்கள் வார்த்தைகளுக்கு அதிக எடை வரும். சில நேரங்களில் அமைதி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அது மற்றவர்களை குழப்பும். உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு திரியாதீங்க. அமைதியாக வேலை பண்ணுங்க. உங்கள் வெற்றியே பேசட்டும். தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய அழகு. வெளிப்புற அழகை விட அது முக்கியம். தன்னம்பிக்கை உள்ள மனிதன் யாரிடமும் கெஞ்ச மாட்டான். அவனுக்கு தனது மதிப்பு தெரியும். அவன் தனது வாழ்க்கையை தானே கட்டுப்படுத்துவான். பயமுள்ளவன் எப்போதும் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக வாழ்வான். ஆனா தன்னம்பிக்கை உள்ளவன் தனது அங்கீகாரத்தை தானே உருவாக்குவான். அதுதான் உண்மையான சுதந்திரம். அந்த மனநிலைதான் மற்றவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். பொறுமை என்பது ஒரு பலவீனமில்ல, அது ஒரு வலிமை. சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க தெரிஞ்சா நீங்கள் எப்போதும் சரியான முடிவை எடுப்பீங்க. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் தவறாக முடியும். ஆனா நிதானமா காத்திருந்து எடுக்கிற முடிவுகள் வெற்றியை தரும். ஒரு வேட்டைக்காரன் மாதிரி சரியான நேரம் வரும் வரை அமைதியாக இருங்க. அந்த நேரம் வந்ததும் முழு பலத்தோட செயல்படுங்க. அதுதான் வெற்றியாளனின் குணம். இறுதியாக ஒரு விஷயம். காதலோ நட்போ வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் உங்கள் சுயமரியாதையை இழந்து யாரிடமும் கெஞ்சாதீங்க. கெஞ்சிறது பலவீனம். உங்கள் மதிப்பை உயர்த்துறதுதான் உண்மையான சக்தி. உங்கள் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் உங்களை உயர்த்துங்க. உங்களை உதாசீனம் பண்றவர்களை விலக்குங்க. நீங்கள் உங்களை ஒரு ராஜா மாதிரி மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உலகமும் உங்களுக்கு அந்த மரியாதையை தரும். உங்கள் வாழ்க்கையின் நாயகன் நீங்கள்தான்.